அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை பாருங்கள். மோசே அடிமையாக இருக்கிற ஜனங்களை பாருங்கள். அவங்க அடிமை ஜனங்களை அவங்க கதறலவும் தேவ சமுதிரம் எட்டினது. தேவ சமுதிரம் எட்டின உடனே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசே என்ற ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணுறாரு. மோசே என்ற ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி, என் ஜனங்கள் கூக்குரல் என் காதலை எட்டினது, நீ எனக்காக போய் அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லு. அப்போ உடனே மோசே கேட்குறாரு, நான் போய் அந்த ஜனங்கள் சொல்லும் போது எங்கள் தேவனுடைய பேர் என்ன என்று கேட்பாரு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாரு, நான் மாறாதவன்னு போய் சொல்லு. அப்போ நீ நிறைய ஜனங்கள் இங்கே அடிமைத்தனத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்டெடுக்க அன்றைக்கு ஒரு பாபா சாஹிப் அம்பேத்கர், எத்தனையோ போராளிகள் சொல்லலாம், ரெட்டமலை சீனிவாசன், நிறைய பேர் சொல்லலாம். அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை இன்றைக்கி அடிமைக்காக நிறைய அடிமைகளை ஆக்கும்படிக்கு அரசாங்கத்தில் இன்றைக்கி நிறைய இவர் அடிமையாகணும், இந்த ஜாதி இந்த இனத்தான், இவன் இந்த இதை சார்ந்தவன் அப்படின்ற அடிமையாக பேசுறது, இவெல்லாம் வாங்கிடலாமா, இவெல்லாம் இருக்கலாமா, என்னங்க அடிமைத்தனம்? அதாங்க பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டாந்தாங்க, ஒரு திருக்குறளை கொண்டாந்தாங்க. நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு கோட்பாடு. ஆனால் உண்மையாகவே இந்த அடிமைத்தனம் இல்லாமல் இன்றைக்கி 8 அமைச்சர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து உண்மையாகவே எங்களாம் ரொம்ப பெருமைங்க. ஒதுக்கப்பட்டோம், அடிமைத்தனத்தில் இந்த அடிமைத்தனத்துலேருந்து மீட்டெடுத்து கொண்டாந்து மோசை கொண்டாந்தார் இல்லையா இஸ்ரேல் ஜனங்களை. அதுபோல் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்டெடுத்து அடிமையாகத்தை நீங்கள் ரெடியாகிறாங்க. அவனை அற்பமாக பார்க்கணும், அவனை அடிமையாக பார்க்கணும், அவனை கேவலமாக பார்க்கணும், அவன் ஜாதியை பற்றி அவனை அசிங்கப்படுத்தணும். என்னங்க ஜாதி? இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இல்லைங்க, என்ன நடக்குன்னு தெரியாதுங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம். அன்பாக இருப்போம், சகோதரத்தில் ஒத்துமை இருப்போம். அதுதான் வசனம் சொல்லுது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமோ எத்தனை நன்மமோ அது ஆரோன் சிரசு மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை அது ஒப்பாரு தான். அதான் சத்தியம், இது உண்மை. இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாதியை பார்க்கல, நாங்கள் உண்மை நான் செய்யலாம் சொல்கிறாங்க. எல்லாருக்குள்ள அந்த எண்ணங்கள் நிறைய பேர் இருக்குது, நான் இப்படியாப்பட்டவன் அப்படியாப்பட்டவன் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை இன்பமோ எத்தனை நன்மை. சகோதரர் கிடங்க. அதான் பவுல் சொல்கிறாருங்க, ஆண் என்ற கிடையாது, அடிமை என்ற கிடையாது, பெண் என்ற கிடையாது, சுயதினவாதி என்ற கிடையாது. அப்போ உண்மையாக வாழும்போது கடவுளாக இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாரையும் ஒருமான ஆவியோடு உண்மையோடு உத்தமத்தோடு நம்ம நடத்த ரெடியாகிறாருங்க. அதுதான் கடவுள் நம்மளோட வச்ச கருணை, நம்மளை வச்ச இறக்கம், நம்மளை வச்ச கிருபை, நம்மளை வச்ச தழுவு. மனிதனுங்க, நம்ம எல்லாம் மனுஷ பிறவிங்க. பாருங்கள், மாடை கொள்ளாது, ஆடை கொள்ளாது, சிங்கத்தை கொள்ளாது. ஆனால் மனுஷன் தாங்க மனுஷனை கொண்டு வாழ்ந்து கொண்டுருக்கான். மனுஷனை கொல்றது தாங்க சரியாகுது, வெட்டுறதும் கொல்றதும் ஏதோ ஒரு காரணம். பழி வாங்குதல், நான் ஆண்டு சொல்கிற பழி வாங்குதல் எனக்குரியது, நீ சும்மா இருப்பான்றார். நான் பழி வாங்குறேன், நீ யாருமே பழி வாங்காத, நீ யாருமே சண்டை போடாத, நீ வேலையை பாரு, நீ உன்னை நேசித்து பிறன் நேசி, அன்பாயிரு, மற்றவங்கிட்ட அன்பாயிரு. இதெல்லாம் இன்றைக்கி இல்லைங்க, இதான் உண்மை இல்லைங்க, சத்தியம் தெரியலைங்க. அந்த உண்மையும் சத்தியத்துக்குள்ளே போகும்போது தான் நம்ம